வணக்கம். ஓகே. ஒரு சின்ன ஒரு எஜுகேஷன் வித் ஒரு ட்ரேடோட சரி ஏன் இந்த ட்ரேடு எடுத்து அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு டவுன் சைடில் ஒரு ஹையர் லோ க்ரியேட் பண்ணிகிட்டே வந்திருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து இது பிரேக் அவுட் பண்ணுது. அதாவது 2 ஹையர் லோவையும் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று இல்லை இந்த ஏரியாவில், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து பை பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ஒரு டபுள் பாட்டம் பண்ணிவிட்டு எகெயின் வந்து மேலே போகும். பட் நான் ட்ரேடு ஆக்சுவலாக இங்கே தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு ட்ரேடு. பட் அது டச் ஆகலை, மேலே போயிடுச்சு. தென் எகெயின் வந்து எனக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த கேண்டில், நீங்கள் இந்த பார்க்குற இந்த கேண்டில் வந்து எனக்கு ஒரு புல்லிஷ் இன்கல்ஃப் கேண்டில் கிடச்சிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் வந்து பை போயிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் அதோட கேண்டிலுடைய லோவில் வந்து எஸ்எல் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இங்கே வச்சுருக்கு. ஸோ ஏன் அந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக ஒரு ரேலி, இந்த ஒரு செல் டவுன் சைடு வந்து ரேலி வந்திருக்கு. ஸோ அதோடைய டார்கெட் லெவல் வரைக்கும் தான் நான் வச்சுருக்கேன். மேபி இதோடைய ஹைக் இதுக்கு மேலே, இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வேணால் எகெயின் வந்து ப்ரீவியஸ் இந்த ஹை வரைக்குமே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட்டு அது வரைக்கும் வைக்கலாம். பட் நான் இந்த டார்கெட் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். ஓகே, மேபி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஹாஃப் லாட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் லாட் கூட வந்து ட்ராலி பண்ணுவேன். பட் என்ன அப்படின்னா விஷயம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லோவர் லோ க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து செல் எடுக்கிறத விட நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி வரும்போது இந்த 2 ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். இல்லை அப்படின்னா 2 ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ரொம்பவே நல்லது. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பை செட்டப்புக்கு போகணும். அதாவது ஒன்று இந்த ஏரியா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு எகெயின் பை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்ஸ் வந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.